வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவிப்பு. போலீஸ் திணைக்களத்தில் காணப்படும் அரசியல் தலையீடுகள் முற்றாக நீக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல். யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை என ஸ்ரீதரன் கேள்வி. 2024 ஆண்டில் சமூக ஊடகங்கள் மூலம் 17,000 வன்முறை சம்பவங்கள். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் இனவாதம் அல்லது தீவிரவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்ட கட்டமைப்பினூடாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. இதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். කවුද ආරක්ෂාව දුන්නේ? කවුද පෝෂණය කරේ? කවුද වර්ධනය කරේ? මේ දේශපාලන අධිකාරිය. එනිසා මේ අපරාධ කල්ලි වර්ධනය වෙන්න මේ දේශපාලන අධිකාරිය ඒ පිටිපස්සේ හිටියා. ඒකට තිබුණු ආශිර්වාදයේ වෙනුවේ නිසාම සියලු බියජනක තත්ත්වයන් අපරාධ කල්ලි වල නිදහස් වුණා. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மட்டுமே விநியோகிக்க முடியும். ஆனால் எரிபொருள் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாட்டோம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டு மக்கள் பாதுகாப்பற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் இயங்கும் கொலை கும்பல்களால் மக்கள் பாதுகாப்பற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள 8 விகாரைகளை வழிபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். වර්තමාන රජයේ බලයට පත් වුණේ විශේෂයෙන්ම රට තුළ ක්‍රියාත්මක වෙන මැර කණ්ඩායම්, මංකොල්ල කණ්ඩායම්, ඝාතන කල්ලි ඒ සියල්ලක්ම මැඩ පවත්වනයි කියලා. தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இயங்கும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் கும்பல் மற்றும் கொலை கும்பல்களை கட்டுப்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தது. எனினும் அரசாங்கம் தனது பணிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறது. முதுகெலும்பை நிமிர்த்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை பேணிக்கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான இயன்ற அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான் யோசனை முன்வைக்கின்றேன். இந்நாட்டு மக்கள் எப்போதுமே மேடை பேச்சுக்களுக்கும் மேடை கதைகளாலும் ஏமாற்றப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளின் மேடை பேச்சுக்களுக்கும் செயற்பாடுகளுக்கு மத்தியில் காணப்படும் இடைவெளியை இப்போதாவது நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து புத்திசாலித்தனமாக தமது அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிடின் விளைவுகளை மக்கள் அனுபவிக்க நேரிடும். தேசிய பாதுகாப்பிற்கு பதிலாக சமூகமே பாதுகாப்பற்ற நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளது. මුළු රටේම ජාතික ආරක්ෂාව වෙනුවට ජන සමාජයේම අනාරක්ෂිත භාවය අද දිහි වෙලා හමාරයි. போலீஸ் திணைக்களத்தில் காணப்படும் அரசியல் தலையீடுகள் முற்றாக நீக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களத்தில் காணப்படும் அரசியல் தலையீடுகளை முற்றாக நீக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். පොලිසිය මේ වෙනකොට සක්‍රියව තමගේ කාර්යභාරය මැනවි නිෂ්ඨ කරන්න සමත් වෙන වටපිටාවක් හදන්න අපි සමත් වුණා. நாட்டில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பாதாள குழுக்கள் இயங்கி வருகின்றன. அவற்றுக்கு அரசியல் ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட்டது. நாம் கடந்த கால அரசாங்கங்களை எடுத்துக்கொண்டால் பாதாள குழுவினருக்கு அவர்களே பாதுகாப்பு வழங்கினார்கள். ஆயினும் நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் அதில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளோம். பாதாள குழுவினருக்கு நாம் பாதுகாப்பு வழங்க மாட்டோம். அதேபோல் போலீஸ் திணைக்களத்தில் காணப்படும் அரசியல் தலையீடுகளை முற்றாக நீக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேல்மட்டத்தில் அது செயற்படுத்தப்படுகிறது. மேலும் ஏனைய அரசு நிறுவனங்களிலும் அரசியல் தலையீடுகள் நீக்கப்படும். நாம் போலீஸ் திணைக்களத்தில் பதவிகளை வழங்கும் போது அரசியல் ரீதியான தலையீடுகளை மேற்கொள்வதில்லை என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். පොලිසිය මේ වෙනකොට සක්‍රියව තමගේ කාර්යභාරය මැනවි නිෂ්ඨ කරන්න සමත් වෙන වටපිටාවක් හදන්න අපි සමත් වුණා. யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தினர் வசம் உள்ள காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 2700 ஏக்கர் காணி இராணுவத்தினரின் வசம் உள்ளதனால் மக்கள் இப்போது அகதிகளாக இருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 13 கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட 2700 ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை அந்த இடங்களிலே குடியேற்றுங்கள் என்று கேட்டால் நாங்கள் மாற்று திட்டம் பற்றி யோசிக்கிறோம், மாடிகளை கட்டுவது பற்றி யோசிக்கிறோம் என்று மாறி மாறி வருகின்ற அரசுகள் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை. 1941 இருந்து 48 சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு வந்த காலங்கள் 83 யுத்தத்துக்கு பிற்பாடு, 90கள் யுத்தத்துக்கு பிற்பாடு, இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை இன்னும் விடுவிப்பதற்கான சரியான ஒரு நேர்த்தியான வேலை திட்டத்தை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரியது. யாழ்ப்பாணம் மருதங்கேணி பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சமூக பராமரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சமூக பராமரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நிலையத்தை திறந்து வைத்தார். சமூக பராமரிப்பு நிலைய சேவைகளுக்கான சக்கர நாற்காலி வழங்கல் மற்றும் மருத்துவ கொடுப்பனவு ஆளுநரால் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட காணி பகுதிக்கான மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீமோகன், வடமாகாண பொறியியல் துறையின் பிரதம செயலாளர் இந்திரி சுதாகரன், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் போ வாகீசன், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கு பிரபாகரமூர்த்தி, மாகாண சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் செல்வி அகல்யா ஆகியோரும் பங்கேற்றனர். அரசாங்கம் மிக முக்கியமாக 3 தொழிற்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். வறுமை தணிக்கிறது என்பது, 2வது டிஜிட்டலைசேஷன், 3வது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற 3ம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதில் அரசாங்கத்தின் நோக்கம் சேவைகள் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக வர வேண்டும் என்று, மக்களை அலக்களிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக மாற வேண்டும் என்றதான் அரசாங்கத்தின் நோக்கம். சாதாரண ஒரு பொதுவான தங்களுடைய சேவைகளை விரைவில் அடைய வேணும். சேவைகள் மக்களுக்கு எவ்வளவு விரிவாக வழங்க வேணுமோ அவ்வளவு விரிவாக பெறணும். ஒரு அன்பான சேவையாக இருக்கணும். அடிப்படை தேவைகள் நிறைய இருக்கின்றன. சேவைகளில் விரிவாக்கப்பட வேண்டும். எங்களுடன் வருபவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடியாத ஒன்றோ சொல்லி நாங்கள் தட்டி கழிக்க கூடாது. அரசாங்கம் எங்களுக்கு தாரபடியால் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அதிலே தங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுகளுக்கு வரக்கூடாது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை திறமும் மேம்பட வேணும். அது ஒரு காலத்திலே மேம்பட்டு அந்த உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலை எங்களுக்கு வர வேணும். நாங்கள் பெற்றதை நாங்கள் நடுக திரும்ப பெற வேணும் என்ற நோக்கிலாக எனக்கு சிந்திக்கிறார்கள். வறுமை நிலையில் உள்ளவர்களுடைய வீதம் குறைஞ்சு கொண்டு போக வேண்டும். வறுமை தணிப்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் வறுமை உள்ளவர்களுடைய வீதம்
ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சு கொண்டு போகக்கூடியதாக போக வேண்டும். சமூகத்திலே இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள், என பிரச்சனைகள் சில இருக்கின்றன. மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அடிமட்ட மக்களுடைய நிலைமை மேம்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான கல்மடு குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகை இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான கல்மடு குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகை கூட்டம் இன்று காலை கெண்டாவளி பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர், பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், கமநல காப்புறுதி சபை உதவி பணிப்பாளர், கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர், விவசாய திணைக்கள பிரதி பணிப்பாளர், கமநல சேவை நிலைய உத்தியோகஸ்தர்கள், கிராம சேவையாளர்கள், விவசாய திணைக்களம் சார்ந்த உத்தியோகஸ்தர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். இம்முறை ஆண்டு கல்முடு குளத்தின் கீழ் 2126 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கையும் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுதானிய செய்கையும் மேற்கொள்ளதாக கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான முல்லைத்தீவு மாவட்ட பிரதேச செயலாளர்கள் மாநாடு இன்று இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான முல்லைத்தீவு மாவட்ட பிரதேச செயலாளர்கள் மாநாடு இன்று மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியதாக மாவட்ட பிரதேச செயலாளர்கள் மாநாடு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கையின் பிரகாரம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதேச செயலகத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்ட நிலையில் இன்று 2025ஆம் ஆண்டுக்கான 2வது மாநாடு வெளியோயா பிரதேச செயலகத்தில் நடத்தப்பட்டது. இதன் 1வது மாநாடு கடந்த மாதம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. வெளியோயா பிரதேச செயலகத்திற்கு சென்ற அரசாங்க அதிபர் பிரதேச செயலக பௌதீக சூழலை பார்வையிட்ட பின்னர் மாநாட்டில் பங்கேற்றார். இதன்போது பிரதேச செயலகங்களின் நிர்வாக நிதி திட்டமிடல் செயற்பாடுகள், முன்னேற்றங்கள், குறைபாடுகள், சமூக நலன் சேவை செயற்பாடுகள், அபிவிருத்தி திட்டங்கள், இந்த ஆண்டில் செயற்படுத்த வேண்டிய திட்டங்கள், 2025 வரவு செலவு திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, வெளியோயா பிரதேச செயலக பிரிவில் இனங்காணப்பட்டுள்ள அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயல்படுத்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த மாநாட்டில் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் எஸ் குணபாலன், பிரதம உள்ளக கணக்காய்வாளர், பிரதம கணக்காளர், திட்டமிடல் பணிப்பாளர், மாந்தை கிழக்கு, துணுக்காய், கரைத்துறை பெற்று, புதுக்குடியிருப்பு, ஒட்டு சுட்டான், வெளியோயா முதலான பிரதேச செயலகங்களின் பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், கணக்காளர்கள், மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகஸ்தர்களிடம் பங்கேற்றனர். இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற இருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற இருவர் இன்று கண்டி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து குருந்துபத்த மற்றும் புவரச ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே 33 மற்றும் 35 வயதான இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரால் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் சர்வஜன அதிகாரம் கட்சி வவுனியாவில் கலந்துரையாட உள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான சந்திப்பு இன்று வவுனியா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் பிரியந்தகுமார் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம, பிரதி தலைவர் SM சந்திரசேன ஆகியோர் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் கட்சி போட்டியிட உள்ளமை தொடர்பாகவும் கட்சியின் நோக்கம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. திருகோணமலை மாவடிச்சேனை வெறுகலம்பது இந்து மகா வித்தியாலயத்தில் கிறிஸ்தவ பாட ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில்
மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மாவடிச்சேனை வெறுகலம்பதி இந்து மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் கிறிஸ்தவ மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் திருகோணமலை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். வெறுகலம்பதி இந்து மகாவித்தியாலயத்தில் ஒரே ஒரு கிறிஸ்தவ பாட ஆசிரியர் சுமார் 45 கிறிஸ்தவ மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்தவ பாட ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டு வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனால் மாணவர்கள் கிறிஸ்தவ பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு தமது உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் மனு ஒன்று கையளித்து மீண்டும் ஆசிரியரை தமது பாடசாலைக்கு நியமித்து தருமாறும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் முன்மொழியப்பட்ட வீதி புனரமைப்பு பணிகள் தற்போது மட்டக்களப்பில் துரிதமாக இடம்பெற்று வருவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தெரிவித்துள்ளது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உலக வங்கியின் நிதி அனுசரணையின் கீழ் புனரமைப்பு பணிகளுக்காக முன்மொழிந்த வீதிகள் தற்போது துரித கதியில் புனரமைக்கப்பட்டு வருவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு. பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மிக நீண்ட கால தேவையாக இருந்த மகளிர்தீவு சந்தி தொடக்கம் அம்பலாந்துறை வரையிலான வீதி 7.75 கிலோமீட்டர் வீதிகள் புனரமைப்பதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே போன்றும் பாலையடிவட்டை தொடக்கம் காக்காட்சிவட்டை வரை 7 கிலோமீட்டர் வீதிகள் வேலைகள் கிட்டத்தட்ட முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. மொத்தமாக 80.99 கிலோமீட்டர் 7 பேக்கேஜுகளாக பிரிக்கப்பட்டு வாகரை தொடக்கம் போரதி வரையான வீதிகள் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலங்களில் மக்கள் வழங்கிய ஆணையினை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இருக்கின்றது என்கிற அதை உணர்ந்து நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் இதனை இன்று பலர் அரசியல் ரீதியாக தங்களது அரசியல் மயமாக்கலுக்கு கீழ் கொண்டு வர முயற்சி செய்வது உண்மையில் வேதனைக்குரிய விடயம். இருந்தாலும் இந்த குறித்த வீதிகள் செப்பனிடும் பணிகளை ஒழுங்காக பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட இன்று ஆட்சியில் இருப்பவர்கள், மக்கள் வழங்கிய ஆணைகளை பெற்றவர்கள், அதே போன்று அதிகாரிகளும் சிறப்பாக இதனை மேற்பார்வை செய்து சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடு முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது 100 வீதம் 7 பேக்கேஜ்களாக பிரிக்கப்பட்டு வேலை திட்டங்கள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது வருகின்ற 10ஆம் மாதத்திற்கு முன்பு இந்த வீதிகள் நிறைவு பெற வேண்டும். அதில் வருகின்ற பாலங்கள், அதே போன்று நீரோடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அதற்கான வீதி ஒழுங்கு முறைப்படி இந்த வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கௌரவ தலைவர் சிவனேச சந்திரகாந்தன் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த வீதி பணிகள் இன்று ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மண்முனை வடக்கு பிரதேசம் உட்பட எல்லா இடங்களிலும் இந்த வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றது. செய்திகள் தொடர்கின்றன. 2024ஆம் ஆண்டில் சமூக ஊடகங்கள் மூலம் 17,000 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் சமூக ஊடகங்கள் மூலம் 17,000 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சமூக ஊடகங்கள் குறித்து விழிப்புணர்வு தேவை எனவும் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. வயது வந்தவர்களுக்கு நிகழ்நிலை மூலம் 1371 பாலியல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதுடன் 60 சிறுவர்கள் பாலியல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் சிறுவர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது. 16 உயிர் மாய்ப்பு சம்பவங்கள் பதிவாகிய நிலையில் நிகழ்நிலை பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மொத்தமாக 6123 சமூக ஊடக கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. இது தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்து தீவிர கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 673 தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஆபத்தான செயல்கள் பதிவாகியுள்ளன. இது அனைவருக்கும் பாதுகாப்பான டிஜிட்டல் தளத்தின் தேவையை உணர்த்துகின்றது என இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு குறிப்பிட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்கள் மீது குறை கூறுகிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பொய் கூறும் கலாச்சாரம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த கருத்துரையை முன்வைத்தார்.
ඉතින් අපි ඔක්කොමලා එකතු වෙලා මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ බොරු කියන්න තියෙන වරප්‍රසාදෙත් අයින් කරමුකෝ. நாட்டில் ஏற்படும் பிரச்சினைகள் அனைத்தும் கடந்த கால அரசாங்கங்களை குறை கூறும் விதமாகவே ஆளும் தரப்பினர் செயற்படுகின்றனர். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக கூறினார்கள். அதனை செய்யுமாறு நாம் கேட்கிறோம். உங்களது ஆட்சியில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அதை விடுத்து பழையவர்களை குறை கூற வேண்டாம். எனது பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றியவர் பாதாள குழுவைச் சேர்ந்தவர் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கூறினார். எங்கேயோ கூட்டத்தில் எனக்கு அருகில் இருந்து புகைப்படம் எடுத்தார் என்பதற்காக பாதாள குழுவினருடன் என்னை தொடர்பு படுத்துகின்றனர். அவ்வாறாயின் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு நான் கோருகிறேன். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகையை இல்லாமல் செய்வதைப் போன்று சபையில் பொய்கோரும் கலாச்சாரத்தையும் இல்லாதொழிக்க வேண்டும். ඉතින් අපි ඔක්කොමලා එකතු වෙලා මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ බොරු කියන්න තියෙන වරප්‍රසාදෙත් අයින් කරමුකෝ. வரவு செலவு திட்டத்தில் சோடிக்கப்பட்ட கணக்குகளை காண்பித்து மக்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். රටේ ජනාධිපතිතුමා පහුගිය කාලේ කිව්ව දේවල් දැන් එකක්වත් දැන් මේ කතාවත් කරන්නේ නැහැ. வரவு செலவு திட்டத்தில் சோடிக்கப்பட்ட கணக்குகளை காண்பித்து மக்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை. உள்நாட்டில் அரிசி தட்டுப்பாட்டை நீக்காமல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஜனாதிபதி ஒருவர் தேவையா என தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியினர் கேள்வி எழுப்பினர். ஆனால் இப்போது அதே செயற்பாட்டை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க முன்னெடுத்து வருகிறார். நெல்லுக்கான நிர்ணய விலையில் நியாயமில்லை. அரசு ஊழியர்களின் சம்பள விடயத்திலும் பிரச்சனை இருக்கின்றது. வெறும் 24 நாட்களில் நாட்டை முற்றாக மாற்றி அமைப்பதாக ஆளும் தரப்பினர் கூறினார்கள். ஆனால் வீழ்ச்சி அடைந்த நாட்டை உடனடியாக மீள கட்டியெழுப்ப முடியாது என இப்போது கூறுகின்றார்கள். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக போலியான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அவற்றை நிறைவேற்ற முடியாமல் அரசாங்கம் தவிக்கின்றது. ඉතින් ඒ නිසා අපිටත් කියන්න තියෙන්නේ වත්මන් ජනාධිපතිතුමා කිව්ව දේවල් මේ ටික කරන්නකෝ. சீரற்ற காலநிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் 12:30 மணி முதல் நாளை சனிக்கிழமை பிற்பகல் 12:30 மணி வரை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் பசறை, காலியல, கந்திட்டிய, ஊவா, பரணக்கம, மீகாகுல, சொனரத்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் உட்பட்ட பகுதிகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் விடுதலையான நிலையில் உயிரிழந்த சாந்தனுக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இன்று துயிலாலயம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் விடுதலையான நிலையில் தமிழகத்தில் உயிரிழந்த சாந்தனுக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் துயிலாலயம் அமைக்கப்பட்டு இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. சாந்தனின் 100 நினைவு நாளான இன்று எள்ளங்குளம் இந்து மயானத்தில் அவரை புதைத்த இடத்தில் அவரது குடும்பத்தினரால் அமைக்கப்பட்ட துயிலாலயம் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அவருடன் சிறைவாசம் அனுபவித்த முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியொருவர் கடந்த 24ஆம் தேதி மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வைத்திய பரிசோதனையின் போது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியிருந்தமை தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் முறைப்பாட்டு பிரிவு பொறுப்பதிகாரி குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2ஆம் வட்டாரம் ஹோபாவில் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞன் ஒருவரும் துஷ்பிரயோகத்திற்கு உடந்தையாக இருந்த 19 வயதான வீட்டின் உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இவர்கள் இருவரும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச மட்ட தொழிற்சந்தை மற்றும் தொழிற்பயிற்சி வழிகாட்டல் இன்று நடைபெற்றது. மனிதவள மற்றும் வேலை வாய்ப்பு திணைக்களமும் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகமும் இணைந்து நடத்திய பச்சிலைப்பள்ளி பிரதேச மட்ட தொழிற்சந்தை மற்றும் தொழிற்பயிற்சி வழிகாட்டல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஜெயசீலன் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றது. தொழிற்சந்தையில் மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் மாவட்ட இணைப்பாளர் சி சிவஸ்வரூபனால் குறித்த நிகழ்வுகளை பங்கு பெற்றி தெளிவூட்டலும் தொழில் விருத்தி தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டதுடன் தொழில் வாய்ப்பினை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தொழில் கல்வி நிறுவனங்கள் தமது சேவைகள் தொடர்பாக இளைஞர் யுவதிகளுக்கு விளக்கமளித்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சந்தை ஆரம்பமானது. தொழிற்சந்தையில் தொழில் வாய்ப்பை வழங்கும் நிறுவனங்கள், தொழில் வழிகாட்டலை வழங்கும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன. இந்நிறுவனங்கள் ஊடாக சேவைத்துறையை தனியார் வைத்தியசாலை, வெளிக்கள உத்தியோகஸ்தர்கள் வெற்றிடங்கள், நிதிசார் நிறுவனங்கள் வெற்றிடங்கள், விவசாயத்துறை வெற்றிடங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றிய ஆலோசனைகள் மற்றும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்துள்ள மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டல் திட்டம் முதலான சேவைகள் வழங்கப்பட்டன. தொழிற்சந்தையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் எஸ் குணஜா, கணக்காளர் ரா சஞ்சீவ், சமுர்த்தி வங்கி முகாமையாளர் மதிவதனி, நிர்வாக உத்தியோகஸ்தர் சி சாயந்தினி, மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், தொழில் வாய்ப்பினை வழங்கும் நிறுவன உத்தியோகஸ்தர்கள், தொழில் கல்வி வழங்கும் நிறுவனங்களின் உத்தியோகஸ்தர்கள், இளைஞர் யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலையில் பச்சனூர் பகுதியில் இராணுவத்தினுடைய கெப் வாகனத்தின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிளிநொச்சி மோதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பச்சனூர் பகுதியில் இராணுவ கெப் வாகனத்தின் டயர் வெடித்து விபத்து சம்பவித்துள்ளது. வாகனத்தில் பயணித்த இராணுவ வீரர்கள் எவ்வித காயங்களுமின்றி உயிர் தப்பினர். சேதுநுவர பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த இராணுவ கெப் வாகனமே விபத்தினை எதிர்நோக்கியுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மோதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காலி பத்தேகமவில் இரு குழுக்களிடையில் ஏற்பட்ட மோதலில் இருவர் உயிரிழந்துள்ளனர். காலி மாவட்டம் பத்தேகம மத்தேவில பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 சகோதரர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மயிலவட்டவானில் வறுமைக்கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ஈராவூர்பேட்டை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மயிலவட்டவான் பகுதியில் வறிய நிலையில் உள்ள மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. மயிலவட்டவான் பாடசாலையின் அதிபர் திவ்யதேவ் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இமயம் அமைப்பினரால் 12 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. லண்டன் இமயம் அமைப்பின் நிதியுதவியுடன் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கும் நிகழ்வு இன்று செங்கலடி பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இமயம் அமைப்பின் உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாவட்ட தகவல் திணைக்கள அதிகாரி ஜீவானந்தம், பிரதேச சிறுவர் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு உத்தியோகஸ்தர் புகாய்ஸ் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கண்டி வதுகாமம் வீதியில் நவயால தென்னை பகுதியில் மகாவலி கங்கைக்கும் பிரதான பாதைக்கும் இடையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அடுகஸ்தோட்டை போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட 8 மில்லிமீட்டர் நீளமுடைய கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு குற்றச்செயலுக்கு பயன்படுத்துவதற்காக கைத்துப்பாக்கி புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என அடுகஸ்தோட்டை போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அபிவிருத்தியைப் போலவே வீழ்ச்சியடைந்திருக்கும் சமூக கட்டமைப்பையும் உயர்த்தி வைக்கும் பொறுப்பு சகலருக்கும் உள்ளது என
ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 1400 பில்லியன் மூலதன ஒதுக்கீட்டை அடுத்து 8 மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மாவட்ட அரசு அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதனால் நாட்டின் பொருளாதாரத்தை 3% முதல் 4% அதிகரிக்க முடியும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி பொருளாதாரத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்தும் போது தற்போது உள்ள பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார். மேலும் புதிய வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். மேலும் அரசு சேவை தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாது எனவும் அதற்கு வினைத்திறன் இன்மையே காரணம் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திருப்திகரமான அரசு சேவையை உருவாக்கி அரசு சேவையின் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். 2025 வரவு செலவு திட்ட பரிந்துரைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள சம்பள மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. தற்போது அரசு சேவையில் 30,000 வெற்றிடங்கள் அறியப்பட்டிருந்தாலும் அதற்காக ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும், ஆனால் அரசு சேவையின் நடுத்தர பணியாளர்களுக்கான வெற்றிடங்கள் முழுமையடையும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி என்பது கட்டிடங்கள் பாலங்கள் கட்டுவது மாத்திரமல்ல எனவும் வீழ்ச்சி அடைந்திருக்கும் சமூக கட்டமைப்பை உயர்த்தி வைக்க வேண்டியது அவசியம் எனவும் அதில் முதன்மை பணி மாவட்ட செயலாளர்களை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் மாவட்டங்களுக்கு அமைவான பிரச்சினைகள் குறித்து அரசாங்க அதிபர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததுடன் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர்கள் கலாநிதி சந்தன அபேரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க, அரச நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார மற்றும் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர். நிலுவை வழக்குகள் தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. நீதிமன்ற கட்டமைப்பில் தீர்மானிக்கப்பட வேண்டியுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் சட்டத்தை நிலைநாட்டும் செயற்பாடுகளில் காணப்படும் கணிசமான காலதாமதம் தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. 10வது நாடாளுமன்றத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு சார் ஆலோசனை குழு முதல் தடவையாக அதன் தலைவர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த தகவல்கள் முன்வைக்கப்பட்டன. இதற்கமைய உயர்நீதிமன்றத்தினால் தீர்க்கப்பட வேண்டிய 5785 வழக்குகள் நிலுவையில் இருப்பதுடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4572 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கப்படும் மேல் நீதிமன்றங்களில் 6286 வழக்குகளும், வணிக மேல் நீதிமன்றங்களில் 6146 வழக்குகளும், 3 நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றங்களில் 3 வழக்குகளும், மேல் நீதிமன்றங்களில் 27,324 வழக்குகளும், மாவட்ட நீதிமன்றங்களில் 2,62,665 வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. மேலும் சிறுவர் நீதவான் நீதிமன்றங்களில் 1260 வழக்குகளுமாக ஒட்டுமொத்தமாக தீர்க்கப்பட வேண்டிய 11,31,818 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அதிகாரிகள் குழுவில் சுட்டிக்காட்டினர். வழக்கு விசாரணைகளை நெறிப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் நீதிபதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் செயற்திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை நீதிபதிகள் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முகமது முனீர் முலஃபர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பத்மஸ்ரீ பெரேரா ஹேவத் என்பவரின் மனைவியின் வீட்டை காணொலி எடுக்கும் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஹேமபத்ர பத்ம என்று அழைக்கப்படும் மந்துனு பத்மஸ்ரீ பெரேரா ஹேவத் என்பவரின் மனைவியின் வீட்டை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு குளியாப்பட்டி நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் இருவரும் துபாயில் உள்ள சமீர் என்பவரின் தலைமையில் ஹெகல்பத்ர பத்மேவின் மனைவியின் வீட்டை காணொலி எடுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை உடனடியாக படகுகளுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்திய தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள், சிறைகளில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இணைந்து இந்த போராட்டத்தை இன்று காலை முதல் ஆரம்பித்துள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்திலும் பங்கேற்றுள்ளன. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைபிடிப்பை கண்டித்து தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். ராமேஸ்வரத்து மீனவர்கள் காலை வரட்டு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருக்கோம். விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர் சங்கங்கள் பூரா ஆதரவு தர சொல்லியிருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி மீன் பிடிக்க போன 5 விசைப்படகு 32 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இது போக கடந்த 19ஆம் தேதி 3 விசைப்படகு 10 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இதுவரை 107 மீனவர்கள் தண்டனை கைதிகளை இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை அரசுடைமையாக்கியிருக்கு. மத்திய அரசாங்கம் மீனவர் விஷயத்துல ரொம்ப மெத்தன போக கையாளுறாங்க. நாங்களும் இந்திய பிரச்சனை சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் வெள்ளு வர மத்திய அமைச்சர் இந்த இடத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிச்சு போக மாட்டோம். தொடர்பான விளையாட்டுச் செய்தி. திருகோணமலை தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியின் இல்ல விளையாட்டுப் போட்டி நேற்று நடைபெற்றது. திருகோணமலை மூதூர் வலய கல்வி அலுவலக பிரிவில் உள்ள தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியின் இல்ல மேவருணர் விளையாட்டுப் போட்டி நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் SM ரஹீம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாணவர்களின் பேண்டு வாத்திய அணிவகுப்பு, அணிநடை, மைதான விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல விளையாட்டு நிகழ்வுகள் பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றன. நிகழ்வில் மூதூர் கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்திக்கான பிரதி கல்வி பணிப்பாளர் MM ஹாஃபீஸ் மரிக்கார் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். ஏனைய அதிதிகளாக மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் AWU ஜவாத், தோப்பூர் கோட்டக்கல்வி பணிப்பாளர் ABA ஜாஃபார், அயல் பாடசாலைகளின் அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.